சென்சஸ் வந்து நம்ம 10 ஆண்டுகள் ஒரு முறை எடுக்கும். 51, 61, 71 இந்த மாதிரி வந்து 2011 வரைக்கும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நம்மளுடைய மக்கள் தொகை ஒட்டுமொத்த நாட்டில் எவ்வளோ அப்படின்றத ஒரு கணக்கில் வந்து எடுக்கும். நீட் வேணாம்னு போராடுறோம், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு போராடுறோம், டீலிமிட்டேஷனுக்கு போராடுறோம், எஸ்ஐஆருக்கு போராடுறோம், வேளாண் சட்டங்களுக்கு தான் போராடுறோம், என்இபிக்கு தான் போராடுறோம், சிஏக்கு தான் போராடுறோம். இவ்வளவு பேர் தான் போராடும் போது நம்மளுடைய குரல் வந்து கேட்குது அப்படின்னா நமக்கான ஒரு பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து பாராளுமன்றத்தில் இப்போ இருக்கிறதுனால கிடைக்கும். அப்போவே வந்து தமிழக வெற்றிகளுக்கு தலைவராக இருந்தால் அந்த ஜோசப் என்ன பண்ணாரு, நீ நடத்துற காமராஜ் அதை நான் பண்ண முடியாது, நீ கொடுக்குறேன்னா அறிக்கை, நான் கொடுக்குற அறிக்கை 5 ஒரு அறிக்கை கொடுத்தாரு. தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். அந்த பேப்பரை கொண்டு வந்து இத்தனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கருத்து போட்டு வந்து அங்கே முதல் ஒரு 100 தலைவர் வந்து இந்திய குழுக்கள் முன்னாள் எம்எல்ஏ அவர் பேப்பரை கொடுத்துனாரு. இன்னைக்கு சொல்கிறாங்க நாங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க, கணக்கு நான் எப்படி இருக்கு அப்படிலாம் பேசுறாங்க. இதுக்கு கணக்கு என்னன்னா இதுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தேவை, அந்த ஆதரவு நம்ம கொடுத்து எப்படி நம்ம கொடுக்குற விட்டா பிஜேபி கிடைக்கும். நீ அதை பிடிச்சிட்டே இருந்தால் நாளை தான் கொடுத்துரும். இது 2 யானை இருக்கு, ஏறி சங்கில் வெடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறவன் நீ மகளிருக்கான இட ஒதுக்கீடு தனி மசோதா கூட நாங்கள்லாம் ஆதரிச்சுட்டு போகிறோம், நாங்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதாவில் எடுத்து வந்து திணிக்கிறேன் அப்படின்னா உன்னோட எண்ணம் என்ன அப்படின்றது தெரியுதுயா? நீ அந்த இடத்துல ஏதோ ஜகா வாங்க போல தெரியுது. ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேளு, நான் தான் இன்னைக்கு சிஎம், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு ஆர்டர் போகிற இடத்துல இருக்கிற கூட்டம் வரமாட்டேன். போய் நீ ஓட்டை மட்டும் நீ என்ன ஏழாவது பண்ணிப்பா, உனக்கு இருக்காது தமிழக மக்களே நீ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீலிமிட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது தொகுதி மறுவரை, அதை பற்றி நம்ம நரேஷ் மகாராஜன் கிட்ட கேட்கலாம். என்ன அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஓகே, இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேருக்கே நான் கேட்குற கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஹைப் செக்ஷன் ஒன்று வருது, அந்த ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக இப்போ கேட்டது ஒன்று தான், நம்ம சேனல் வளர்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ என்னன்னா டீலிமிட்டேஷன் காத்தி, இப்போ டீலிமிட்டேஷன்னா உனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்குது, நம்ம பேசுறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. டீலிமிட்டேஷன் அப்படின்றது தொகுதி மறு வரையறை. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு தொகுதியில் இத்தனை மக்கள் தொகை இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு எம்பி இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை நமக்குள்ளே இருக்குது. இது எப்போ இருந்துன்னா 1951 நமக்கு வந்து முதல் பொது தேர்தல் நம்ம சந்திக்கிறோம். நம்மளுக்கு வந்து 1950 தான் நம்ம ஜனநாயக நாடு, குடியரசு, எங்களுக்கான சட்டங்களை நாங்களே வகுத்திருக்கோம். அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியல் அமைப்பின் மூலமா நம்ம சட்டங்கள் வகுத்து முதல் பொது தேர்தல் 1951 வந்து நம்ம சந்திக்கிறோம். அப்போ சென்சஸ் வந்து நம்ம 10 ஆண்டுகள் ஒரு முறை எடுக்கும். 51, 61, 71 இந்த மாதிரி வந்து 2011 வரைக்கும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நம்மளுடைய மக்கள் தொகை ஒட்டுமொத்த நாட்டில் எவ்வளோ அப்படின்றத ஒரு கணக்கீடு வந்து நம்ம எடுப்போம். இது நாடு தழுவிய ஒரு சென்சஸ். இதை பேஸ் பண்ணி தொகுதியும் வந்து மாறும். சில தொகுதிகள் வந்து எல்லைகள் மாறும், சில தொகுதிகளில் வந்து எல்லைகள் சுருங்கும், சில தொகுதிகள் கூடும். இந்த மாதிரி வந்து எண்ணிக்கையில் மாற்றங்கள், அதாவது மேக்சிமமாக இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார நம்ம எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மாறிக்கிட்டே வந்தது. இது என்னாச்சுன்னா 1971 இந்த சென்சஸ் பேஸ் பண்ணி நம்ம அடிக்கடி நம்ம மறுவரை செய்யறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி 25 ஆண்டுகளுக்கு அதை தள்ளி போடுறோம். 2001 தான் அடுத்த அந்த 2001 சென்சஸ்ல தான் அடுத்த டீலிமிட்டேஷன் பண்றாங்க. அது 2002 2008 காலகட்டத்தில் நடந்த ஒரு டீலிமிட்டேஷன், அந்த டைம்ல வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அடுத்த 25 ஆண்டுகள் அப்படின்னும் போது நம்ம 2026 வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, டீலிமிட்டேஷன்றது நீங்க தொகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எம்பிக்களை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதை பிஜேபி கொண்டு வரும்போது அதுல என்ன உள்ள சொல்லுவோம்னு பார்க்கணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பிஜேபிக்கு வந்து பெருவாரியான ஆதரவுகள் இருக்கு. ஆனால் தென்னிந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. முக்கியமாக கர்நாடகாலையும் சரி, நம்ம ஆந்திராலையும் சரி ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்தாலும் அதற்கு கீழே வந்து சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. அதனால இன்னொன்று, நம்மளுடைய பாப்புலேஷனும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்திரா காந்தி அவர்கள் இந்த எமர்ஜென்சி பீரியட்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சைனாவை தாண்டி போயிட்டு அது வேற விஷயம். நம்ம தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி நம்ம வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசு சொல்லுது, நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காக சொல்லுதுன்னு நம்ம தென்னிந்தியர்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்ற அளவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கல்யாணமா பண்ணிட்டு நிறைய பேர் அது வேற விஷயம்.
அந்த மாதிரி வரும்போது வட இந்தியாவில் அதெல்லாம் வந்து பெரிய அளவு போல அவங்க வந்து மக்கள் தொகை பெருகிட்டே போச்சு. இப்போ அவங்களுடைய மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதியை பிரிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எம்பிஸோடைய நம்பர்ஸ் அதிகமாகும். நல்லதானுங்க, நிறைய எம்பி இருந்தால் நிறைய பேருக்கு வந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா பாராளுமன்றத்தில் எந்த ஒரு சட்டம் ஏற்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பில்லு பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதற்கு எம்பிக்களுடைய வாக்கு முக்கியம். இப்போ மெஜாரிட்டியான பிஜேபி ஆதரவு இருக்கக்கூடிய மாநிலங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக தான் வாக்கு விடும். தென் மாநிலங்கள் இதனால பாதிக்கப்படுது எங்க அப்படின்னா இந்த வாக்கு, இந்த சட்டம். இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம போராடுறோம். நீட் வேணான்னு போராடுறோம், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு போராடுறோம், டீலிமிட்டேஷனுக்கு போராடுறோம், எஸ்ஐஆருக்கு போராடுறோம், வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுறோம், என்இபிக்கு எதிராக போராடுறோம், சிஏஏக்கு எதிராக போராடுறோம். இவ்வளவுக்கு எதிராக போராடும்போது நம்மளுடைய குரல் இங்க வந்து கேட்குது அப்படின்னா நமக்கான ஒரு பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து பாராளுமன்றத்தில் இப்போ இருக்கிறதுனால கிடைக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீ எதிர்த்தாலும் எதிர்த்துக்கிற, நீ ஆதரிச்சாலும் ஆதரிச்சு போ, பிரச்சனையே இல்லை, எனக்கு இங்கேயே இருக்கு மெஜாரிட்டி. யூபியிலே வந்து 80 சீட் இருக்கு, மட்டும் மெஜாரிட்டி காமிச்சிட்டு எல்லாத்தையும் போயிடுவாங்க, எல்லாத்தையும் மேலே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் நீங்கள் காட்டிட்டு போயிடலாம். அந்த ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, நம்முடைய உரிமையை பறி போயிடக்கூடாது அப்படின்றத நம்ம எதிர்ப்போம். இப்போ நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக இதை பேச வேண்டியது காரணம் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டின் உரிமை பறி போயிடக்கூடாதுன்னு போன வருஷம் ஆட்சியில் இருந்த திமுக ஒரு நாடகம் போட்டாங்க. அனைத்து கட்சிக்கும் கூட்டம் கூட்டி அக்காடு, நம்ம ஹோட்டல் ஒன்று இருக்கு, நீ அக்காடு ஒன்று வேற எங்கேயும் போயிடாத, ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அக்காடுன்னு, நம்ம ஜெகத்ரட்சனாவுடைய ஹோட்டல்னு நினைக்கிறேன். அந்த ஹோட்டலில் ஒரு தனியார் ஹோட்டல், அதில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் சொல்லி அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கூட நானும் போயிருந்தேன். அப்போ அங்கே போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களாம் முன்மொழிந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. டிஸ்கஷன்லாம் இல்லை, நான் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருப்போங்க அப்படின்ற மாதிரி. அதையும் உங்களுக்குள்ளே ஆமாம், அப்போவே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்த அண்ணன் ஜோசப் விஜய் என்ன பண்ணாரு, நீ நடத்துகிற ட்ராமாலாம் எனக்கு தெரியும், அதில் நான் பங்கு கிடையாது, நீ கொடுக்குற என்ன அறிக்கை, நான் கொடுக்குற அறிக்கைன்னு சொல்லிட்டு 5 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு நிலைப்பாடாக அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு ஆட்சி இறந்தாச்சு திமுக. இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாஜகவோட கை போகிறதுக்கு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னும் போது அன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் சொன்னவங்க இன்னைக்கு வி நீட் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி பேட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை இல்லைங்க, அது வந்து ஃபேராக நடக்கணும் தான் நாங்கள் கேட்குறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி பேசலையே, அந்த பேப்பரை கொண்டு வந்து இந்த கொளுத்துறோம் அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு வந்து அன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், இன்றைய குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பேப்பரை கொளுத்துனாரு. இன்னைக்கு சொல்றாங்க அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க, வரட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்லாம் பேசுறாங்களே. இவங்க கணக்கு என்னன்னா இதுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தேவை, அந்த ஆதரவை நம்ம கொடுத்து கூட்டங்க போய் சேர்ந்துடும் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஆனால் தேர்தல் வரைக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாளாக பிஜேபி பிடிஎம் நம்ம தாவேகாவை சொல்லிட்டு இருந்தோம், மற்றவங்களை சொல்லிட்டு இருந்தோம். உண்மையிலேயே நம்ம தான் பிஜேபி பிடிஎம் தாவேகாவுக்கு மட்டும் தான் தெரியும், மக்கள் கூட தெரியாது. அதை போட்டு உடைச்சி இந்த முறை வந்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்துட்டாங்க. இந்த நாடகத்தில் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு இன்னைக்கு முடிக்கிறேன். எப்படின்னா புலிவாலை பிடிச்ச கடை, இப்போ விட்டா பிஜேபி கடிக்கும், நீ அதை பிடிச்சிட்டே இருந்தா தாவேகா குத்தம். இங்க 2 யானை இருக்கு, ஏறி சங்கிலும் மெதிக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ணா, நீ எம்பி, உனக்கு பாராளுமன்றத்துல இப்ப இருக்கிற பிரச்சனைங்க என்ன? ஏன்னா இப்போ ஒரு எம்பிக்கு நம்ம தொகுதியிலிருந்து ஒரு எம்பி போயிருக்காருல்ல, நம்ம ஐயா கதிரானந்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷம் மட்டும்தான் டைம் கிடைக்கும். எதுக்கு? தொகுதியை பத்தி பேசுறது. 3 வருஷத்துக்கு ஒரு முறை பேசணும்னா இது வரைக்கும் 2 முறை 2 டைம் ஆப்சென்ட் கூட சொல்லியிருக்கிறாங்க. அது போக மாட்டாங்க, பாதி நாள் அவருக்கு பாதி நாள் இங்கே தான் இருப்பாரு, அது வேற கதை. அங்க போனாலும் நம்ம தொகுதியை பத்தி பேசுறதுக்கு இப்பவே 3 வருஷத்துக்கு 2 நிமிஷம் தான் கிடைக்குது. இது இன்னும் அதிகமான எம்பிஸ் வந்துட்டாங்கன்னா 5 வருஷத்துல ஒரு முறை ஒரு வாய்ப்பு உன் தொகுதியை பத்தி நீ பேசி ஏதாவது கேட்டுக்க. அது இல்லைன்னா நான் கொடுக்குறத வாங்கிட்டு போ, எம்பி பேருக்கு தான் நீ, அப்படிதான் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து பேசலாம் தான் தெரியும், பேசலாம் வாங்க. மேலும் திமுக மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகுது. நீங்க வாக்கு வந்து நீங்க ஒண்ணு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிக்கலாம், இல்லைன்னா ஓட்டு போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சிடலாம். ஆனா அதுவும் ஆதரவு தெரிவிச்ச கணக்கு தான். என்னன்னா இப்ப 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு அவையில மெஜாரிட்டி 50 பேர், 51வது ஆள் சேர்த்தாதான் மெஜாரிட்டி, பாதிக்கும் மேல. இதே 3ல ஒரு பங்கு கூட சொல்லுவாங்க, அதாவது 3ல 2 பங்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா அவையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலதான் மெஜாரிட்டி. மொத்தமா 545 எம்பியில நீங்க 543 எம்பியும் வந்து ஓட்டு போடணுமா
அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அதுல மெஜாரிட்டி. இவங்க அங்க இல்லைன்னு வச்சுங்க, எதிர்க்க வேண்டியவர்கள் இல்லை அப்படின்னா ஆதரிச்சவருடைய நம்பர்ஸ் ஏறும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் 40 பேர் இருந்தா கூட பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். மெஜாரிட்டி எனக்கு இருக்குப்பா, அங்க பாரு ஆப்சென்ட் மற்றவங்க எல்லாம் எதிர்த்து வாக்கள் 39 பேர், நான் 40 பேர் வச்சிருக்கேன், எனக்கு இந்த பில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு கொடுமை என்னன்னா டீலிமிட்டேஷனால மக்களவையில இந்த மாற்றங்கள் நடக்கும், ஆனா மாநிலங்களவையில மாறாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு தலை சுற்றலான வேலை. ஏன்னா தொகுதி மாறும்போது எம்எல்ஏக்கள் சீட்டு மாறும், எம்எல்ஏ சீட்டு மாறினா எம்எல்ஏக்கள் ஓட்டு கொடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாறணும். அது மாறினாதான் இங்கே ஏறின மாதிரி அங்கேயும் வாக்களிப்பு கரெக்டாக நடக்கும். இது எல்லாமே வந்து ஒரு வியாபசிக்கலா இருக்கு. இது ரொம்ப குழப்பம். இதுல இன்னொன்று பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு தரோம், அந்த மசோதாவையும் இதோட சேர்த்து தான் கொண்டு வரோம், நீங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நீங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா பண்றாங்க. இவ்வளோ வியாக்கியானம் பேசுறவன், நீ மகளிருக்கான இடஒதுக்கீடு தனி மசோதாவை கொடு, நாங்கெல்லாம் ஆதரிச்சுட்டு போறோம், நாங்க எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதாவில் நீ எடுத்துட்டு வந்து திணிக்கிற அப்படின்னா உன்னோட எண்ணம் என்ன அப்படின்றது தெரியுது இல்லையா? ஸோ அதனால அதை எதிர்க்கணும், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரலப்பா. திமுக வரல, பாமக வரல, தேமுதிக வந்து சுதீஷ் அவர்கள் டெல்லியில இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நானும் வந்து வெளியே இருக்கேன், என்னால வர முடியலன்னு சொல்லிட்டாரு. அதிமுக வரல. இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, அன்னைக்கு போயிட்டு காட்சி பிடிச்சி கட்டிட்டு வெளிநாட்டு செய்ய போறாங்க. அவன் பாஜக பில்ல பாஸ் பண்ணிட்டு போக போறாங்க. 20 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டின் உரிமையை தூக்கி தார வைக்க போறாங்க திமுக. அதுதான் நடக்க போகுது. இதை வந்து நம்ம பேசி பேசி கொஞ்சம் வந்து கத்துவோம், கதறுவோம், நம்ம உரிமை பறி போயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம வந்து பேசணும் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காவேரிக்கு நீ அனைத்து கட்சி கூட்டம் போடு, காவேரிக்கு எல்லா கட்சியும் சட்டமன்றத்துல சேர்ந்து தானே நம்ம தீர்மானம் ஏற்றணும், அனுப்பிச்சாச்சுல, எது இந்த டிராமா? நான் என்ன கேட்குறேன், நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல ஒரு இடம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு, நீ அந்த இடத்துல ஏதோ ஜகா வாங்க போறேன்னு தெரியுது, ஒழுங்கா வந்து நான் சொல்றதை கேளு, நான் தான் இன்னைக்கு சிஎம், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ஒரு கூப்பிடாரு வரமாட்டேன்றாங்க. சரி நீ போய் இன்னைக்கு ஓட்டை மட்டும் நீ எதனா ஏடாகுடம் பண்ணிட்டு வா, உனக்கு இருக்குடா அப்படின்னு தமிழக மக்களை இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த டீலிமிட்டேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா திமுக என்ன சொல்லுது, டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனையா இல்லைங்க, இன்னைக்கு அது ஃபேரா நடக்குதான்னு மட்டும் பார்த்தா போதும். இதுதான் திமுகவின் இரட்டை வேடம். இதே மாதிரி தான் வாஜ்பாய் அவர்களை பத்தி ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி குஜராத்ல இனப்படுகொலையை அப்பட்டமா ஆதரிச்ச ஒரு கட்சி திமுக. எந்த எல்லைக்கும் போகும், தங்களுக்கு அதிகாரம், தங்களுடைய ஆட்சி இதெல்லாம் தக்க வைக்கணும்னா எந்த எல்லைக்கும் போகும். அதனால்தான் இந்த டீலிமிட்டேஷன் இவ்வளவு பெரிய டிராமா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மக்களவைனா என்ன, மாநிலங்களவையில என்ன, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து போக போக வந்து நிறைய பேசுவோம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.